உங்கள் வீட்டில் யாருக்காவது சளி ஜுரம்னு இருக்கா? அப்போது இந்த கற்பூரவள்ளி ரசத்தை செஞ்சு கொடுங்க. இது செய்கிறதுக்கு புளியை சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையும், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6லேருந்து 7 பல் பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட 3 கற்பூரவள்ளி இலையும் போட்டு வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கூட இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றி சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது 2 கற்பூரவள்ளியை பொடி பொடியாக நறுக்கி அது குதி வரும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வெல்லம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடுங்க. இப்போது சுவையான கற்பூரவள்ளி ரசம் ரெடி ஆயிடுச்சு.